2006இல் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத போதும் முழு ஆட்சியை நடத்திய பெருமை கருணாநிதிக்கு மட்டும்தான் உண்டு. மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்று இங்கு பங்கு கொடுக்காமல் அவர் ஆட்சி நடத்தினார். அப்போது 25, 26 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா கூறினார். ஆனாலும் ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை. அத்தகைய திறமை ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ கிடையாது. திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஆட்சியில் பங்கு தரமாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஆளுமை கிடையாது. கருணாநிதிக்கு சென்ட்ரலில் ஒரு பிடிப்பு இருந்தது, இப்போது கிடையாது. தமிழகத்தின் தற்போதைய நிலையை பார்த்தால் எந்த பிரதான கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலை உள்ளது. அதிமுக, திமுகவுக்கு தனி பெரும்பான்மை வர வாய்ப்பே இல்லை என நினைக்கிறேன். 2026இல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரலாம். அதை நோக்கி செல்வதாக நான் கருதுகிறேன். அதேவேளையில் கூட்டணி ஆட்சி கிடையாது என ஸ்டாலின், எடப்பாடி ஆகியோரை அப்படியான ஸ்டாண்ட் எடுப்பது சரிதான். ஆனால் நாம் எந்த மாதிரியான திசையில் போய்க் கொண்டிருக்கிறோம் என்றால் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்போது கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டேன் என அதிமுக, திமுக சொல்வது இல்லை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நல்லது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த 2 கட்சிகளும் 60 ஆண்டுகளில் செய்த ஊழல்கள் எல்லாம் எந்த கட்சிக்கு கொடுத்தாலும் அப்படித்தான் நடக்கும். கூட்டணி ஆட்சி இருந்தால் டைனமிக்ஸ் மாறும் என்றார்.